வணக்கம், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். இப்போ நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த பூண்டு எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா பூண்டு மேலே பல்லாம் நல்லா தெரியணும். அப்படி இல்லாமல் அது மாதிரி இந்த தோல் ரொம்ப க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. அந்த பூண்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் பூண்டு செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அப்போ பார்த்து செலக்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 50 ml நல்லெண்ணெய், 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு 50 கிராம், 150 கிராம் சாம்பார் வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், பெருங்காயத்தூள் தேவையான அளவு கொஞ்சமா, அப்புறம் புளி தண்ணி தேவையான அளவு புளி தண்ணி. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம்லாம் நம்ம போட்டுறோம். பெருங்காயத்தூள் போடுறோம். போட்டு கொஞ்சம் உப்பு வச்சுக்கணும். அப்புறம் பூண்டு போடணும். பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கணும். மிளகுத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போடுறோம். இந்த பூண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தை பெற்றவங்க தாய்மாருக்கெல்லாம் இந்த பூண்டு குழம்பு வச்சு தருவாங்க. நல்லா குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஆட் பண்ணலாம். மூடி கொதிக்க வைப்போம் கொஞ்ச நேரம். இப்போ கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பூண்டு குழம்பு ரெடி. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழம்பு. வெறும் புளி ஊற்றி இந்த குழம்பு பிடிக்காதவங்களுக்கு தேங்காய் ஆட் பண்ணி குழம்பு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.